ஸோ கேஷுவல் டாக்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சிங்கிற சின்னதாக சீரிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு 3 வருஷமாக கண்டென்ட் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரீலான்சிங் பற்றி. நானும் வாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள், நானும் சொல்கிறேன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ஃபாலோ பண்ணுறீங்களா கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி எத்தனையோ வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். நானும் ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரீலான்சிங் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெப்சைட் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, அதே கொஞ்சம் கேஷுவலாக உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் ஆரம்பிச்சு. இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட் போயிட்டுருக்கு, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஈவந்தோ என்னை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாலும் இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பேசிக்கான இன்ட்ரோ ஐடியா கொடுத்துறேன். ஒரு 5.5 இயர்ஸாக நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் ஐடியை குவிட் பண்ணேன். தென் ஐ ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி. அந்த கம்பெனியில் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணேன், ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் அந்த கம்பெனி போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. நடுவில் வந்து ஓரளவு நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க, அதுவுமே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சக்ஸஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸையும் நான் இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தேன், அதுவுமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் ஓகே. இப்போ கரண்ட்டாக நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், எத்தனை கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இப்போ வந்து நான் அடுத்த எத்தனை கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்களையும் ஃப்ரீலான்சிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பேச ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே நான் உள்ளே இறங்கினோடனே ஃபஸ்ட் நான் நினச்சது கிளைண்ட்ஸ் எடுக்க டஃபாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சது கிடையாது. கிளைண்ட்ஸ் எடுக்க டஃப் கிடையாது, கிளைண்ட்ஸை எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் உட்காந்து சுற்றிட்டு இருந்திருக்கேன். அதுதான் ஒன்று. நான் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நான் தமிழ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறேன், கேரளா கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறேன், ஃபாரின் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் 2 days பேக் கூட நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ணுறேன். பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட், பேபால் இல்லை ஃபோன்பே ஓனர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட் கலெக்ட் பண்ணுற ஆப்ஸ். ஸோ இதை நான் ஷோகேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நான் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணா ஃபாரின் கிளைண்ட்ஸுக்குன்னு கேட்டால் ப்ராப்ளம் ஒரு சின்ன பிரேக் வச்சுருந்தேன். நான் அதுக்கப்புறம் நான் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருந்தேன், ஃபாரின் கிளைண்ட்ஸ், அதை நான் ஷோகேஸ் பண்ணியிருந்தேன். இப்போது யூஎஸ் அந்த சைடில் ஒர்க் பண்ணிட்டேன், தமிழ் கிளைண்ட்ஸை ஒர்க் பண்ணிட்டேன், ஃபாரின் கிளைண்ட்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒர்க் கரண்ட்டாக போயிட்டுருக்கு என்னோட ஜேர்னியில். இன்னும் நான் வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ் கிட்டே நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்ன கிளைண்ட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் கிளைண்ட்ஸ் ஆகும்போது இந்த இட்டாலி, ஃப்ரான்ஸு, அப்புறம் இந்த ஸ்வீடன், ஜெர்மன் கூட நான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணதே இல்லை. பட் ஆனால் அந்த அயர்லாண்டு, ஐஸ்லாண்டு இந்த மாதிரி சைட்லலாம் நான் போனதே இல்லை. என்னோடய அப்ரோச் நான் பண்ணதில்லை, அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுத்தில்லை, இனிமேட்டு தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நான் அப்ரோச் பண்ணதில்லை. நான் ஃபுல்லாக அப்ரோச் பண்ணலாம் யூஎஸ் அப்ரோச் பண்ணியிருந்தேன். பட் கிளைண்ட்ஸே கிடச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ தான் இன்ன வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years கிட்ட கிளைண்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கிளைண்ட்டை வந்து ஒரு தடவை என்கிட்ட கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களை வந்து தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஏன்னா அது ரெக்கரிங் ரெவன்யூ வரும். நான் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு சும்மா விட்டுற மாட்டேன். அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அது ரொம்ப முக்கியன்றதுனால தான் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி யூரோப்பியன் கிளைண்ட்ஸ் கிட்டலாம் போகணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். என்னோட நான் போய் கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுற அவுட்ரீச் மெத்தடாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேஸும். நான் கோல்டு இமெயிலிங் நான் சொல்லியிருக்கேன், இது அவுட்ரீச் ஒன்று பெருசாக நினச்சிடாங்க. கோல்டு இமெயிலிங் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ கோல்டு இமெயிலிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் போய் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போய் அப்ரோச் பண்ணுறாகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தேன். ஸோ மேபி இதுக்கப்புறம் பண்ணிடல. ஏன் அப்படி நான் பண்ணியிருந்தேன், என்னோடய டே வந்து கொஞ்சம் மாறி இருந்துச்சு. என்னோடய ஓவரால் டே வந்து நான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவேன், கிளைண்ட்ஸ் ஒர்க்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன் 1-to-1 கன்சல்டேஷன் காலில். அப்ரோச் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் இன்டேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன். தென் கிளைண்ட்ஸோட ஒர்க்ஸ் கிட்ட நான் கிளைண்ட்ஸோட அப்ரோச் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அப்புறமா தான் கிளைண்ட்ஸை ஒர்க்ஸை முடிச்சுட்டு ஒரு ஆல்மோஸ்ட் இதுக்கு அப்புறம் ஜிம் போயிட்டு வரதுக்கு ஒரு 7:30 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜேர்னி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த டைமில் நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக அவுட் பண்ணி நான் இன்னும் அப்ரோச் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னோடய கிளைண்ட்ஸ் பேஸில் வந்து நான் ஓரளவுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது கம்பேர்ட் டு தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக நான் அதிகமாக அமௌண்ட் தான் வரும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸோட யூஎஸ் கிளைண்ட்ஸ் அதிகமாக தான் தருவாங்க. ஏன்னா அது டாலர்ஸில் வருது, இந்தியன் ருபீஸில் வருது. பட் அதுக்காக நம்ம தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸை நம்ம பண்ணாமல் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. நம்ம ஏர்னிங்ஸ் எடுப்போம், அது எந்த டவுட்ஸும் கிடையாது. பட் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா புரிஞ்சுப்போம். நம்ம கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணும்போது சரி, ஸ்டார்டிங்கில் நான் தமிழ் கிளைண்ட்ஸோட தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நான் ஃபாரின் கிளைண்ட் ஷிஃப்ட் ஆனேன். நான் எல்லாருக்கும் அதை சொல்கிறேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் தான் சொல்லுவேன். படிக்கிற எல்லாமே சார் நான் இன்ஸ்டாகிராம் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணலாம், இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணலாமான்னு எடுத்தோடலாம் ஒர்க் பண்ண முடியாது. ரியாலிட்டியை சொல்லிடுறேன், இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும். பார்ட் டைமில் பண்ணால், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் பண்ணால் ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா தான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட போக முடியும், இல்லை இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் போய் தொட முடியும் அப்படின்றத தெளிவாக நான் 1-to-1 கன்சல்டேஷன் கால்லே சொல்லிவிடுவேன். சரியா? அதுக்கப்புறமா அவங்ககிட்ட ஓகே அப்படின்னு விருப்பப்பட்டால் மட்டும்தான், அதுவும் அவங்க டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாரிஃபை பண்ணுவேன். அதுக்காக தான் நான் 1-to-1 பர்சனல் கால் வச்சு அப்புறமா நான் வந்து இன்டேக் பண்ணுறோம் நம்மளோட கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு. ஸோ நான் பேசிக்காக ஓவராக சொல்லிவிடுவேன். நீங்களும் நினச்சிக்காங்க எடுத்தோட இன்டர்நேஷனல் கிளைண்ட் குதிக்க முடியுமா? முடியாது. தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட போயிட்டு அப்புறமா தான் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கிட்ட போக முடியும். சரிங்களா? நான் யூரோப்பியன் கிளைண்ட்ஸ்லாம் இப்போ அப்லோட் பண்ண இன்னும் கொஞ்சம் மேபி அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. நான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண உடனே நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா கன்ஃபார்ம் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து இன்ஸ்டாகிராம்லையும் இல்லை யூடியூப்லையும் எனக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஐடியா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரீலான்சிங்கில் நான் இப்போ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது லைக் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் இல்லை கோல் இமெயிலையும் அப்ரோச் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும்
இன்னும் ஒரு புது மெத்தட்ஸ்லாம் நான் படிச்சுட்ருக்கேன். அதை படிச்சுட்டு நான் அதை வந்து லைக் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்குமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ கேஷுவல் டாக்ஸ்னு வரும்போது நான் உங்கள் டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணுவேன் அப்பப்போ. ஸோ நீங்கள் எத்தனை வெப்சைட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த எத்தனை வெப்சைட்ஸ் பண்ணியிருப்பீங்கன்ற கேள்விக்கு பதில் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்தாலும் தெரியும். தீக்ஷிதாதித்யா அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணல என்னோட பேர் வரும், வெப்சைட் வரும். ஸோ dixitha.com பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 வெப்சைட்ஸ் மேலே நான் வந்து ஒர்க் பண்ணி முடித்தேன். அது எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் ஒர்க் பண்ணேன். இதெல்லாம் நான் வந்து ஷோகேஸ் பண்ண வெப்சைட்ஸ். ஷோகேஸ் பண்ணாத வெப்சைட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. அது ஏன் நான் ஷோகேஸ் பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கீழே இருக்குது. இட்ஸ் அ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, NDA. ஸோ இந்த NDA அக்ரிமெண்ட்னா என்னென்னா, நான் வந்து ஷோகேஸ் பண்ணக்கூடாது அவங்க வெப்சைட்ஸ்லாம் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கிறதுனால என்னால் ஷோகேஸ் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்குவேன். இது எல்லாமே நீங்கள் வந்து வெப்சைட் கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்ல தேவை. நான் வெப்சைட் டெமோவாக பண்ணி காமிச்சிட்ருக்கேன், அப்லோடே பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக யூடியூப்பில். இந்த மாதிரிலாம் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும், பார்க்க சூப்பராக இருக்கும் வெப்சைட்ஸ்லாம் ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி. ஃபுல் வீடியோஸ் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறது நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே தெரிய வந்துடும். ஓகே, இந்த மாதிரிலாம் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும் போல், ஓகே அப்படின்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ண முடியும் ஒரு ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேசிக்காக நான் இதில் வந்து விட்டுன்னு மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ கேஷுவல் டாக்ஸ்ன்னு ஆரம்பிச்சதுக்கான காரணம் எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட்டு நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். நிறைய வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன், இன்னும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் எந்த டவுட்ஸுமே இல்லை. இன்டர்ன்ஷிப்ஸுக்கும் பர்சன்ஸ் எடுத்தேன், இன்டர்ன்ஷிப்பும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணும்னா என்னோடய கிளைண்ட் அக்வஷன் பார்ட்டில் கொஞ்சம் அக்வஷன் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு நான் கிளைண்ட் கால்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் பிரேக் விட்டுருக்கேன். மறுபடியும் கிளைண்ட்ஸ் கால்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதில் எந்த டவுட்ஸுமே கிடையாது. சரிங்களா? ஸோ கிளைண்ட் கால்ஸ் மறுபடியும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிளைண்ட் கால்ஸ் மறுபடியும் வரும். அது கொஞ்சம் டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நிறைய நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக வந்து கிளைண்ட் கால்ஸை ரெக்கார்ட் பண்ணி லைவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அப்பப்போ கேஷுவல் டாக்ஸ் வேணும். இல்லாட்டி உங்களுக்கு இப்போ நான் சொன்ன டவுட்ஸ் தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அப்படியே வரிசையாக ஒரு டவுட்ஸ்லாம் ஃபுல்லாக கீழே போடுங்க கமெண்ட்ஸில். செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருப்பாங்க என்னோட கோச்சிங் ப்ரோக்ராம் மூலமாக. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சி அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாலேயும் சொல்லுங்கள், ஃபேஸ்புக்லேயும் சொல்லுங்கள். நான் எப்பயுமே ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் தான். ஃபேஸ்புக்கில் மேபி கிளைண்ட் அக்வஷன் பார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் அப்போ, அதுக்கு தான் ஆக்டிவாக இருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான். சரிங்களா? அங்கே வந்து என்கிட்ட கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அது